ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. பவித்ரா, இன்னைக்கு கதை போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் ரூம் காமெடி சீன் எப்ப பார்த்தாலும் ஹஹஹான்னு சிரிச்சிட்டு இருப்போம். அது என்ன சீன்னு சொல்லி பாப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் இருக்கிறது என் கட்சிக்காரரின் மண்டை. இப்படி ஒரு குட்டி ஆக்டர் இருக்காங்க, வேற லெவல். சோ அந்த ஒரு சீன்ல வந்து கலக்குன்னு கலக்கின ஒரு ஆக்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட வர போறாரு. வெல்கம் பண்ணிடலாமா? Let's welcome the very talented comedy actor Vijay Ganesh. என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். டவுட் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். உங்களை பார்த்தாலே வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும்னு வந்து ஆவலா காத்துட்டு இருக்கோம். கடுப்பேத்ரார் மை லார்ட் வடிவேல் காமெடியில அம்மிக்கல்ல வந்து குத்து தெரியாதவன் குத்துன மாதிரி இருக்கு பாருங்க உங்க மண்டை அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. சோ ஆக்சுவலா இது வந்து 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே கொண்டாடுற ஒரு காமெடியா இருக்கும். பட் ஏன் உங்களை ரீசெண்டா காமெடி காட்சிகள்ல நிறைய பார்க்க முடிய மாட்டேங்குது? நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அப்போ வந்து வடிவேல் கூட இருந்தோம், ட்ரெண்டிங்ல மார்க்கெட்ல இருந்தாரு. அதனால அந்த காமெடி வந்துகிட்டுச்சு. இப்போ புதுசா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து டிவியில வரமாட்டேங்குது. இப்ப எல்லாம் செல்லுக்குள்ள வந்துருச்சு, கைக்குள்ள வந்துருச்சு உலகமே. அதனால வந்து சில படங்கள் காமெடி எல்லாம் இதுல வருது. சில படங்கள் தியேட்டர்ல இப்பெல்லாம் ஒரு வாரம் 3 ஷோ ஒன்னாலே பெரிய படம் ஹிட். அந்த மாதிரி வர்றதும் தெரியல போறதும் தெரியல. நாங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. ஏன்னா அந்த காமெடி வந்து இப்ப வரைக்கும் நாங்க வந்து அது பார்த்தாலே சிரின்னு சிரிச்சிட்டு இருப்போம். பட் இப்ப வர காமெடி எல்லாம் டார்க் காமெடி ஒரு மாதிரி வந்து கதையோட ஒன்றி போய் இருக்குல்ல. இப்ப காமெடி இல்லம்மா, இப்ப காமெடி பண்றதுக்கு ஆளும் இல்ல. ஆமா, எல்லாம் கேரக்டர் ஆயிட்டாங்க. இப்போ நடிக்கிற சூரி பாருங்க, பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. யோகி பாபு ஹீரோ ஆயிட்டாரு. இப்படி எல்லாரும் ஹீரோ ஆயிட்டாங்க. காமெடி பண்றதுக்கு ஆள் இல்லை. அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. மீண்டும் அந்த நிலை கண்டிப்பா வரும் சினிமா உலகத்துல. மீண்டும் ஒரு காமெடிக்குன்னு படங்கள் வரும், கண்டிப்பா ரசிப்பாங்க. ஓகே. அப்படியே ரோலிங் தானே, உலகம் ஒரு உருண்டை மாதிரி சினிமாவும் ஒரு உருண்டை தான், திரும்பி வரும். அந்த காமெடியை பத்தி சொல்லணும்னா அது வந்து ஏவிஎம்ல 8ஆம் நம்பர் ஃப்ளோவில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். வடிவேல் சார் முதல் நாள் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இந்த காமெடி நீங்கள் தான். மலையாள டைரக்டர் தான் அவர், சாஜி கைலாஷ் டைரக்டர். அப்போ வடிவேல் சார் வந்து சில அந்த டப்பிங்கில் தான் சில விஷயங்கள் போட்டோம். அதில் 1 லட்சம் கொடுக்கலாம் 2 லட்சம் கொடுக்கலாம் சொல்லுவோம், டப்பிங்கில் தான் போட்டோம். நான் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி 1 லட்சம் கொடுக்கலாம் 2 லட்சம் மாதிரி டப்பிங்கில் பேசுவோம். அதெல்லாம் ஸ்பாட்ல பேசவே இல்லை. அந்த டைலாக்லாம் இல்லை, ஸ்பாட்ல இல்லை. அப்புறம் கடுப்பேத்துறா மயிலாம் ஸ்பாட்ல போட்டார் டைலாக். சும்மா அப்படி இருந்துச்சு, அப்படி ஷேக் ஆகிட்டு வருவார். அதில் டப்பிங்கில் போட்டார் கடுப்பேத்துறா மயிலா. அதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் அது. இது ஆமா. இப்போ எங்கே போனாலும் அந்த காமெடி தான். அப்போ வந்து நான் ஒரு நாகர்கோயிலில் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். ஒரு சின்ன பையன் அப்படியா தான். அங்கேருந்து வந்து நான் கார் விட்டு ஏறோன்னா டபக்குன்னு என்ன பண்ணால் என் தலையை பிடிச்சி இப்படி அமுக்கி பார்த்தான். இப்படி பார்த்தோன்னே, சார் தலையில் அந்த படத்தில் ஓட்டையாக போட்டுருச்சு, காண புண்ணு ஆறி போச்சு அப்படின்னா. அட பாவீங்களா, அதே அது ஷூட்டிங்காண்டி செட்டப் பண்ணுறது ஒரிஜினல் நினச்சிட்டான் அந்த பையன். ஏன்னா அதெல்லாம் தச்சுரூபமாக இருக்கும். அந்த பிளட்டு அப்படியே கசியாத அளவுக்கு அந்த ஆணியை வச்சு ஓட்ட போட்ட மாதிரியே இருக்கும். அந்த அற்புதமான அந்த சீன் இன்னைக்கு வரையும் பேசக்கூடிய ஒரு சீன் தான், கடுப்பேத்துறாம. ஆனா வடிவேல் அவர்கள் வந்து நீங்க தான் அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு உங்களை அவர் தான் சூஸ் பண்ணாரு. ஆமா. அதுல வந்து கெட்டிக்கார ஆளு வடிவேல். இந்த கேரக்டர் கொடுத்தா விஜய் கணேஷ் பண்ணுவாரு, இந்த சுப்ராஜ் பண்ணுவாரு, இந்த கேரக்டருக்கு அல்வாவாஸ் பண்ணுவாரு, இந்த கேரக்டருக்கு போண்டாமணி கரெக்டா இருக்கும், இந்த சிஎம் கரெக்டா சொல்லுவார். ஓகே. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுமே ஈக்குவலா வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருந்தாரா சார்? ஆமா, எல்லாரும். நாங்க அப்பெல்லாம் வந்து பிஸியா இருப்போம். மாசத்துல ஒரு 20 நாள் ஷூட்டிங் வடிவேல் சார் கூட. நீங்க வடிவேல் சாரோட நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. அவர் வந்து என்னைக்காவது நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே சொல்லாம டக்குன்னு வந்து இந்த சீன் நடின்னு சொல்லியிருக்காரா? அதான் மதுரை படத்தை அந்த கூத்து தாமா நடந்துச்சு. மதுரை படம் பாத்தீங்களா அந்த காமெடி, சென்னை வெயில் சரியான சூடு, கரிசி. அது வந்து ஸ்பாட் மோகன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போட்டாங்க.
டைரக்டர் வந்து மாதேஷ் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட். இப்போ அந்த சீன் போயாச்சு. அதுக்கு வந்து முதல்ல முத்துக்காலையை சொன்னாங்க. முத்துக்காலை ஆல்ரெடி பண்ணிட்டாரு, வேணான்ட்டார் வடிவேலு. அப்புறம் வந்து வேற என்ன யாரும் கொண்டு போய் ஸ்பாட்ல கொண்டு போய் இந்த முட்டை வெங்கல் ராவல் ஒருத்தருக்காரு, அவரு கூட ட்ரெஸ்ஸை போட்டு நிற்க வச்சோன்னா டைரக்டர் ஐயோ ஃபைட்டர் வேணாம் அப்படின்ட்டாரு. யாரோ நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒருத்தர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்க வச்சுக்க வேணான்ட்டார். டைரக்டர் பிடிக்கல. என்னென்ன பண்ணுற ஒன்றும் புரியலன்னா வடிவேல் உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் போண்டாமணி செட்டில் கூட இருந்தான். நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன், போவோம் எப்படியுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போவோம். அன்னைகளும் கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். போண்டாமணி அவருக்குள்ள ஃபோன் பண்ண முடியல. ஆனால் சீக்கிரம் வாங்க வடிவேல் உங்களுக்கு கேட்டார். உடனே பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன் நேராக மௌன ஸ்டுடியோ போனேன். போன உடனே எனக்கு என்ன சீனு என்னன்னு தெரியாது. ஒன்று வந்து சட்டையை கழட்டுறாரு, வந்து செருப்பை போடுறாரு, சைக்கிளை கொடுக்குறாரு. நேராக சைக்கிளை கொண்டு வடிவேல் மேலே முட்டுறீங்க அப்படின்னாரு. இது மட்டும் தான் எனக்கு காதில் வாங்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஷாட் வந்து போட்டேன். அங்கே ஒரு பொண்ணு அவங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு அங்கே காய் ஊற்றிட்டு இருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு அதில் டைலாக் டப்பிங்கில் தான் போட்டோம். வாட்டர் ஃபிகர் டப்பிங்கில் தான் போட்டோம். நிறைய படம் பாதி படம் டப்பிங்லாம் தேரும். அதை பார்த்துக்கிட்டே சைக்கிள் ஓடிட்டு போய் வடிவேல் நேராக முட்டுவேன். அப்படின்னு பாரு, ஏன்டா சோத்த திங்கிற ஏழை திங்கிற ஆயாம் ஒன்லி பீட்சா அப்படிமே. இந்த பீட்சான் இருக்க சாப்பிட்ற பொருள் இப்பதாம்மா தெரியும். அப்ப அந்த ஷூட்டிங் நடிக்கும்போது எனக்கு தெரியாது, வடிவேல் சாருக்கும் தெரியாது. அப்போ வடிவேல் சார் கேட்டேன், என்னடா இது பீட்சான்னா பீஸ் போன பல்பா அப்படின்னு கேட்டேன். டே எனக்கே தெரியாது, பேசாம நடிதான், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் கேட்டுக்கோ அப்படின்னாரு. இப்போ குழந்தை கொடுத்த பீட்சான சாப்பிட போகணும். அந்த மாதிரி அந்த டைலாக் இப்போ அப்படி அடிச்சோன்னு அவர் சொல்லுவார், பலார் நிறைய ஏயா அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்புறத்துக்கு அடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா கையை அப்படி வைப்பேன், அருவாள் எடுக்கிற மாதிரி அப்படி கையை வச்சு டேய் தெரியாம சொல்லிட்டு விட்டுறா, என்ன விட்டுறா தெரியாம சொல்லு, கையை எடு அப்படின்னு சொன்ன கர்ச்சிப்பை எடுத்து சென்னை வெயில் சரியான சூடு கோய்சே அப்படிம்பேன். அந்த டைலாக் இன்னைக்கு வரையும் அந்த காமெடி 2008 நினைக்கிறேன். அந்த படம் பயங்கர ஃபேமஸ், டாப் 10ல நம்பர் 1 இருந்துச்சு அந்த காமெடி. ஆன் ஸ்பாட் காமெடி தான் அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, சோ அந்த டைம்ல பயங்கர பிஸியா இருந்தீங்க நீங்க? சரியான பிஸியா இருப்போம் நாங்க. இந்த எல்லாம் மௌன் செயல் நடிச்சுட்டு 8ஆம் நம்பர் ஃப்ளோர்ல ஏவிஎம்ல எடுத்தோம் வந்தா யோகி பாபு வாய்ப்பு கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்படி என்கிட்ட தான் வாய்ப்பு கேட்டாரு, தம்பி அண்ணே வடிவேல்கிட்ட நடிக்குதா வாய்ப்பு சான்ஸ் கிடக்கும். நான் சொன்னேன், வடிவேலுக்கு வந்து புதுசா சேர்க்க மாட்டாரு, அவருக்கு செட் ஆகணும் அந்த காமெடி, அதனால தம்பி எங்கேயாவது முயற்சி பண்ணிட்டாரு, நீ ஒரு எங்கேயாவது செட் ஆயிரும் அப்படின்னு. அது கடைசியில் நீ பெரிய அவர் நம்ம சான்ஸ் கிடைக்கும். எப்படி இருக்கு சார் அந்த பரிமாணத்தை பாக்குறதுக்கு? ஏன்னா அப்பதான் நீங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருந்த போது சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து காலையில ஒரு ஷூட்டிங், மதியம் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங். அவரே நடிக்காம ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, டூப்பு தான் நடிச்சிட்டு இருக்காரு. நானே ஒரு படம் டூப்போட தான் நடிச்சேன். ஆமா, பேய் மாமான்னு ஒரு படம், சக்தி சிதம்பரம். நான் போனோன்னா யோகி பாபு தான் நின்றுதாரு, வணக்கம் கடைசியில் பார்த்தா யோகி பாபு இல்லை, அவர் மாதிரியே ஒரு ஃபைட்டர் செட்டப் பண்ணி அவரு கூட தான் நடிச்சேன். ரஜினியெல்லாம் வெயிட் பண்ணார், விஜய் எல்லாம் வெயிட் பண்ணார், அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டார். ஓகே, அதுமா நேர காலங்கள் தான் எல்லாமே அமையணும். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல வந்து யோகி பாபு அவர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சான்ஸ் கேட்டார், இப்ப நீங்க அவர்கிட்ட சான்ஸ் கேக்குறீங்கல்ல, அப்ப உங்களை வந்து அவர் எப்படி வந்து ட்ரீட் பண்றாரு? அதான் மரியாதை, அண்ணன் அந்த மரியாதை இன்னைக்கு வரையும் அதே மரியாதை. இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன், சன்னிதானம்னு ஒரு படம் நடிச்சிட்டேன், ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு அந்த மரியாதை, அண்ணன்ற மரியாதை தான் யோகி பாபு. அந்த மரியாதை எப்போதுமே இருக்கு. நாங்க இப்போ உங்ககிட்ட பேசுறப்பையும் சரி, உங்களோட கதாபாத்திரங்களை பார்த்தப்பையும் சரி, உங்களை திரும்ப திரும்ப பார்க்கணும், உங்க காமெடிஸை ரசிக்கணும்னு எங்களுக்கு இப்பயும் தோணுது. நீங்க வடிவேல் சார் இல்லாதனால நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போலையா, இல்ல நீங்க எங்கேயும் ஏறி போய் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வேணும்னு கேட்க தயங்கிட்டு நீங்க இந்த படத்துலயும் வரலையா? அப்படி இல்லைம்மா, நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் கம்பெனிகள்லாம் அலையிறது இல்லை. நம்ம ஆர்டிஸ்ட் ரிஜிஸ்டர் ஆனோன்னே அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அறிவிப்பு பார்த்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நடிச்சுட்டு இருக்கோம். அதனால வடிவேலு சார் நடிக்கலைன்றதுக்காக நாங்கள் பட்னியா கிடக்கல, இறைவனெல்லாம் எதாவது ஓடிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க முன்னாடி நாங்க பண்ண காமெடி மாதிரி இப்ப காமெடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. பட் கதை ஒன்றையே வந்து காமெடி வந்து டார்க் காமெடி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி காமெடி வந்து இருந்தாதான் வந்து ஹெல்த்தியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்ப 2K கிட்ஸ்லாம் இதையும் ரசிக்கிறாங்களா சார்? இது காலங்கள் மாறும்போது எல்லாமே ரசனை மாறி போச்சு. அதனால இப்போ இந்த படங்களும் ஓடத்தான் செய்யுது. கதையோட சில காமெடி எல்லாம் நிறைய இப்போ ட்ராக்கு பண்ணதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டமணி கூட நான் ஒரு 20 படம் நடிச்சிருக்கேன். ஆமா, கட்ட பஞ்சாயத்து ஒரு படத்துல நான் தான் மெயின் அசிஸ்டண்டா இருக்கு. கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு படம், கார்த்திக் சார் படம், அதுல மெயின் அசிஸ்டண்ட் அவர் மறையற நான் வந்து அசிஸ்டண்ட். நான் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். விசேகர் சார் படம், அதில் அவர் படம் பூரா கவுண்டமணி கூட நடிச்சிருக்கேன். அவர் ட்ராக் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு ட்ராக் பண்ணார். அப்புறம் விவேக் பண்ணார்.
அதுக்கப்புறம் வேற யாரும் பெருசா கருணாஸ் கூட ட்ராக் எல்லாம் போல கதையோட நடிச்சாரு. ஆமா. கஞ்சா கருப்பு கூட 2 3 நான் கஞ்சா கருப்பு கூட ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். கருணாஸ் கூட நடிச்சிருக்கேன். திண்டுக்கல் சாலையில மெயின் கேரக்டர் நான் தான், டீ கடைக்காரன். ஒரு டீயை 4 போடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ராமம் போட்டுக்கிட்டு அது மாதிரி எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் கூட நடிச்சாச்சுமா. ஏன்னா காமெடி ஆர்டிஸ்டா முன்னாடி இருந்தவங்க இப்ப ரொம்ப சீரியஸா வில்லன் ரோல்கள் எல்லாம் பண்றாங்க. சிங்கம்புலி அவர்களே வந்து மகாராஜால வந்து நம்ம எதிரே பார்க்கல, ஆமா, அவ்வளவு வில்லத்தனம் இருந்துச்சு அவரோட கேரக்டர்ல. சோ உங்களையும் அப்படி எதிர்பார்க்கலாமா வில்லன் ரோல்? நான் ஆரம்பத்துல வில்லனா நடிச்சுதாமா காமெடியா நான் கதாநாயகன் நடிக்கணும்னு வந்தேன். காலங்கள் கை கொடுக்கல. அப்புறம் வில்லனா நடிச்சேன். இணைந்தகையெல்லாம் நான் தான் ஓப்பனிங். நாசருடைய கையால நடிச்சிருப்பேன். ஃபைட் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 படத்துக்கு மேல ஃபைட் பண்ணியிருக்கேன். மாமியார் ஒரு படத்துல சோலோ ஃபைட் எனக்கு செல்வாக்கும் நிறைய பண்ணிட்டு காலங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சரி ஹீரோவா முடியல, வில்லனா முடியல, கடைசியில காமெடி நான் வந்து 3வது அவதாரம் எடுத்தேன். ஓகே. அது எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே வடிவேல் சார், விவேக் 2 பேர் கூட டிராவல் ஆனேன். அது விவேக் கொஞ்சம் கலரா இருக்கனால நம்ம செட் ஆகல. வடிவேல் நம்ம கலரா இருந்தாலும் செட் ஆயிடுச்சு. அதனால வந்து வடிவேல் அவர்களோடய அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். விவேக் கூட நிறைய படம் பண்ணிருக்கேன். நல்ல நல்ல சீன்லாம் பண்ணிருக்கேன். சூப்பர். சோ வடிவேலு சார்ட்ட ரொம்ப பிடித்த விஷயம்னா ஒன்னு சொல்லணும், இந்த விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும். பிடிச்ச விஷயம் சிறந்த நடிகர். காமெடியில வந்து நைட்ல இப்போ கோடைட்லாம் வந்து நைட்ல சீன் சொல்லுவாங்க, அதோட விட்டுற மாட்டாரு. காலையில மறுபடியும் வந்து கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு பேசுவார். அந்த சீனை மெருகத்தை டெவலப் பண்ணும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் கூட இருந்து அதே மாதிரி நைட்லயும் ஆபீஸ்ல உட்காந்துருந்தனால தான் எனக்கு இன்னைக்கு எந்த விஷயம்னாலும் கப்புன்னு பிடிச்சி கப்புன்னு அடிக்கிற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டது காரணம் அது வடிவேல் சார் தான். நான் வடிவேல் சார் ஜாயின் முன்னாடி ஒரு 150 படம் அடிச்சிருப்பேன். ஆனா யாருக்கு வெளியில தெரியாது. வடிவேலுன்னு ஒருத்தர் நம்ம ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் பேர் விஜய் கணேஷ் தெரியல கூட. அப்புறம் நான் சொல்றதுல தான் வடிவேல் கூட நடிச்சவன், அந்த ஆள்காட்டி வேலை நடிச்ச மதியா அவளே தான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வடிவேல் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா முதல்ல வெளிநாட்டுக்கு கூட்டி போனவர் தான். இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல துபாய் கூட்டி போனாரு. சூப்பர். அதனால நல்ல விஷயங்கள் அது. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு செட் ஆகல வடிவேல் சார்ட்டனா என்ன சொல்லுவேன்? என்னன்னா திடீர்னு இப்போ நான் கண்டினியூஸா ஒரு 4 படம் நடிச்சிட்டேன்னா 5வது படம் என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைப்பாரு. ஏன்னா கண்டினியூவா நடிச்சிட்டான் கணேசன் நடிச்சிட்டானா அதுக்கப்புறம் வேலை போடுவார். அது வந்து அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம். கண்டினியூஸா வரதுனால ஒரே மாதிரி இருக்கும், டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வந்து அப்படி சொல்லுவார், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட இந்த சினிமா ஆசை, சினிமா ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி வந்தீங்க சினிமாக்குள்ள? சினிமாவுக்கு உள்ள வரும்போது, சினிமாவுக்கு நான் வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேன். ஊர்லேயே எனக்கு வந்து சினிமா ஆசை வந்துச்சு. சின்ன சின்ன ட்ராமாக்கள்லாம் பண்ணேன் நான். விடுதலை ராகம் படம் வந்து தெரியுமா? விடுதலை ராகம்னு ஒரு படம், டி ராஜேந்தர் படம், ஃபர்ஸ்ட் படம் 80ல் ரிலீஸ் ஆச்சு. பட்டுக்கோட்டையில் அந்த படம் பார்த்தேன். எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் மணமேல்குடி அப்படிங்கிற ஊர் தான் சொந்த ஊர். அங்கே நானும் நண்பர் படம் பார்த்துட்டு எனக்கு வயசு அப்போ 17 வயசு, 17 18க்குள்ளே தான் இருக்கும். முடி தலை நிறையா முடி, சீப்பே உள்ளே போகுது. ஆனால் இப்போ சீப்பு சீவுறதுக்கு முடியல. அவ்வளோ முடி யோகி பாபு வச்சிருக்கான்ல, அதே மாதிரி முடி சுட்ட முடி. அப்படி முடியாது. அந்த அந்த அதில் ஒரு நடிகர் இருப்பார், ரவீந்தர் ஒரு நடிகர், அவர் மாதிரி தான் நான் இருப்பேன். அவரை பார்த்தோன்னே என் நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க, டேய் உன்னை மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காண்டா, அந்த புதுசு எல்லாம் புதுசு இல்லை அந்த படம் விடுதலை ராகத்தில். எனக்கு கொஞ்சம் ஆசையை இன்னும் கொஞ்சம் விட்டுட்டாப்புல. வீட்டில் சொல்லாமல் முடியாதுட்டேன் நான். 17 வயசுல சொல்லாம முடியாது. வீட்டுக்கு மூத்தவன் நான் தான். எனக்கு கீழே 8 பேர். எல்லாரையும் விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு விட்டு முடியாது சினிமாவுக்கு. அந்த அளவுக்கு சினிமா மேல ஒரு பயங்கர. ஆனா இன்ன வரையும் கடவுள் வந்து சினிமாவில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சினிமாவில் தான் இன்ன வரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே சினிமாவில் தான். நிறைய சைடு வருமானம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் படங்கள் கம்மியானதுனால கலை நிகழ்ச்சி நிறைய போயிட்டு இருக்கோம். இப்போ ஆமா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய போயிட்டு. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா மாசம் சம்பளம் வரும், சேர்த்து வைப்பாங்க, வீடு வாங்குவாங்க, பிடிச்ச விஷயங்கள் ஃபேமிலிக்கு தேவையானது செய்வாங்க, தனக்கு வேணுன்றதையும் செஞ்சுப்பாங்க. பட் சினிமா அப்படின்றது ஒரு நிலை இல்லாத ஒரு வேலை இல்லையா? நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்களா? சினிமா அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கா? சினிமானால என்ன சம்பாரிச்சிருக்கீங்க? கண்டிப்பா சம்பாதிச்சிருக்கேன். வீடு வாங்கியிருக்கேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், பேரனை பார்த்துருக்கேன். சின்ன பையன் சினிமாவில் தான் இருக்காப்புல, அவன் எடிட்டர் அவன். ஆமா, அதனால சினிமா என்ன கைவிடலை. சினிமாவை நம்பணும், நேசிச்சோம்னா யாரையும் கைவிடாது. சினிமா மிஸ்யூஸ் பண்ணா கண்டிப்பா கைவிட்டுரும். மிஸ்யூஸ்னா என்ன மாதிரி மிஸ்யூஸ் சொல்றீங்க? அதாவது தண்ணி அடிச்சு விட்டு அங்க போய் தமிழ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா சினிமா நம்மளை கைவிட்டுரும். சம்பாதிக்கிற காசு. ஆமா, சேஃப்டி பண்ணணும். எவ்வளவு வந்தாலும் சேஃப்டி பண்ணணும். என்னுடைய வருமானத்துக்கு நான் வந்து பெரிய லட்சக்கணக்கெல்லாம் வாங்கல சம்பளம். 10,000 15,000 இப்படிதான் வாங்கிட்டு இப்போ வாங்கிட்டு இருக்கேன். அப்போ வடிவேல் சார் படிக்கும் போது 2,500 ரூபா 3,000 ரூபா 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். இருக்கிற காசுல அதே மாதிரி எனக்கு
ஒரு வகையில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைஞ்சாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காசு செலவு பண்ணி சிக்கனமாக பண்ணி நான் குன்றத்தூரில் வீடு வாங்கி, ஆமாம், வீடு வாங்கி பையனுக்கு மேரேஜ் பண்ணி பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் படித்து வெறும் 5th ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் பையங்க 2 பேருக்கும் 2 டிகிரி வாங்கி கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு. சூப்பர் சூப்பர். ஆமா. சோ ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க சினிமா மிஸ்யூஸ் பண்ணோம்னா சினிமா நமக்கு வந்து எதுவும் கொடுக்காதுன்னு. பட் நீங்க சினிமா மிஸ்யூஸ் பண்ணதே இல்லையா? உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருந்தது இல்லையா? அதாவது மேடம் என்னன்னா, இப்போ வந்து ட்ரிங்க்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து எப்போ தேவையோ அப்போ அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்மளுக்கு தான் அது அடிமையாக இருக்கணும். நம்ம தேவைன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். அப்படிதான் வச்சுக்கணும் தவிர அதுக்கு நம்ம அடிமையாகிறது தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த பழக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கணும், வேணா விட்டுறணும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்ப அடமொழின்னு நம்ம பார்த்தோம்னா சாரப்பாம்பு சுப்புராஜ் அப்படின்னு இருக்காங்க, போண்டா மணி, இந்த மாதிரி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அடமொழி இருக்கு. உங்களுக்கு ஏன் சார் இல்ல அடமொழி? நான் வந்து காமெடியா நடிக்க வரலையே, நான் ஹீரோ தானே. என்னுடைய எய்ம் வி ஃபார் வெற்றி. அது என் பேர் கணேசன். விஜய்னு சேர்த்துக்குவோம். அப்போ விஜய்லாம் சினிமாக்குள்ள வரல, விஜயகாந்த் இருக்காரு. அப்போ ஒருத்தர் நண்பர் சொன்னார், வி ஃபார் வெற்றி விஜய்னு சேர்த்துங்க. அதனால விஜய் கணேசன் வச்சேன். அது என்னாச்சுன்னா அப்படியே இதாகி அப்போ எல்லாத்துலேயுமே நான் அதே பேர்லேயே என்னுடைய ஓட்டையிலேருந்து எல்லாமே, பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அதுலேயே இருந்ததுனால அது பேர் நான் அடமொழி வைக்கல, அப்படியே போயிடுச்சு. ஓகே. ஆமாம், மறுபடியும் பேர் மாத்திரம்னா நான் ஒரு பச்சிமணின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், குழப்பத்தில் வந்துடும். அதனால இருக்கிற வரையும் ஓகே. அவங்களாம் காமெடிக்குன்னு வந்தவங்க. நான் இடையில வந்து காமெடி அவதாரம் எடுத்தேன், 3வது அவதாரம் காமெடி எடுத்தேன். அதனால அந்த பேர் நான் அடமொழி வச்சுக்கல. அது அப்படியே ஓகே. விஜய் கணேசன் இப்போ சீனை சொல்லுவாங்களே, வக்கீல் வண்டுபுரம் காமெடியில் வருவாங்க அப்படின்னு ஒரு சீனை சொல்லுவாங்க. அதனால அப்படி வச்சுக்கல. நீங்க சினிமாக்கு வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி வந்தீங்கல்ல, அதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அதோட அனுபவங்கள் என்ன? ஹீரோவா நான் வந்து அறியாத வயசுல வந்தேம்மா, தெரியாத சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு சப்போர்ட்டிங் யாரும் கிடையாது. அந்த 17 வயசுல வந்து நான் சினிமாவுக்கு வரும்போது என்ன இருக்கு, நம்மளுக்கான முயற்சி எதுவுமே பத்தாது. அதனால எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், நீ சினிமாவில் சேரணும்னா முதல்ல உனக்கு ஒரு தங்குற இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிக்கணும், இதுக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு சினிமா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு கேக்கனரில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தேன் 3 வருஷம். நிறைய பேர் உண்மையில சொல்ல மாட்டாங்க, நம்ம அதில் வந்து ஒளிமறைவே கிடையாது. கேக்கனர் பிளாட்பாரத்தில் 3 வருஷம் படுத்து கிடந்தேன். படுத்துக்கிட்டு வேலை ட்ரை பண்ணேன். 95 அப்படியே முயற்சி பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வெளிச்சமும் ஒரு படத்தில் தான் நான் கேமரா முன்னாடி நிற்கிறேன். முதல்ல ஸ்டூடெண்டாக நிற்கிறேன் கார்த்திக் சார் படத்தில். அந்த ஹீரோவுக்கு உண்டான நான் ஹீரோ ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட் எதுவுமே இல்லைப்பா. அதனால அந்த முயற்சியில் முடியலை என்னால். நான் அதனால் ஹீரோ ஃப்ரெண்டாக நிறைய படம் நடித்தேன். ரமேஷ் அரவிந்தன் ஒரு ஹீரோ, மறிக்குழுந்துன்னு ஒரு படம், இதயவாசன் ஒரு படம், அதில் எல்லாம் வந்து நான் ஹீரோ ஃப்ரெண்டு. அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டாகி அப்புறம் அடியாளா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு இது பண்ணி அடியாளா வில்லனுக்கு கூட நிறைய படம் பண்ணேன். ஓகே. அதுவும் பண்ணி அது வில்லனா ஆகலான்னு கூட பார்த்தேன், அதுக்கும் முடியல, குள்ளனா இருக்கேன்ட்டாங்க. வில்லனா ஆக முடியல, குள்ளனா இருக்கு. ஆமா. சரி என்னடா பண்றேன், எப்படி காமெடி அவதாரம் மாறணும்னா, நான் வந்து இடையில கொஞ்சம் சர்வே ப்ராப்ளம், 95 மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்களை வச்சு சர்வே ப்ராப்ளம் வரும்போது இடையில மேனேஜர் வேலை கொஞ்சம் பார்த்தேன். சீரியல் ஒர்க் பண்ணேன். சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒய்ஜி மகேந்திர சீரியல் ஒரு நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு டேட் பண்ணார் அவர். அங்கே மேனேஜருக்கு அசிஸ்டண்டாக, கிருஷ்ணா மேனேஜர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த பனையூரில் தான் அவரோட ஒய்ஜி மகேந்திர பங்களா இருக்குது. அங்கே எடுத்துக்கிட்டோம். திடீர்னு ஒரு காமெடி கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. நான் இப்போ வந்து முறுக்கு மீசை வச்சுட்டு உடம்புலாம் இன்னும் சிம்பாடியாக இருப்பேன். என்னை பார்த்தார், அப்படியே பார்த்தாரு, கணேஷ் இங்கே வாங்க அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னேன். நீங்கள் போய் மீசை எடுத்து வரீங்களான்னு. ஐயோ சார் அப்படின்னு காலை பிடிச்சிட்டேன். சார் இதை வச்சு தான் சார் ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், பொழப்பு ஓடிட்டு இருக்கேன், அடியாள கட்டையை வச்சுக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னேன். இல்லையா நீ மீசை எடுத்துருவா அப்படின்னாரு. அப்போ எங்கள் மேனேஜர் சீப் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன சார் ஒய்ஜி மகேந்திர மீசை எடுக்க சொல்லார் அப்படின்னா. ஒரு பெரிய ஆள் அவர், ஏதாவது ஐடியா வச்சுருப்பாரு, நீ எடுத்துருவா அப்படின்னாரு. அப்புறம் இப்போ போய் பக்கத்தில் ஒரு பார்பர் ஷாப்பில் போய் மீசை எடுத்துகிட்டு வந்தோடனே சிரிச்சாரு. என்னையா நீ காமெடி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ வில்லனா மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஒரு கேரக்டர் கொடுத்தால தூள் பண்ணேன், சூப்பராக பண்ணோம். இயற்கையாகவே கொஞ்சம் நகைச்சுவையாக தான் பேசிட்டு பண்ணுவீங்களே, பண்ண ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. இனிமேல் நீ காமெடி தான் போயா வேண்டார் ஒய்ஜி மகேந்திரன். அவர் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் காமெடி. இப்போ நான் நைட்டில் 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு வரேன், 11 மணி ஆச்சு வீட்டுக்கு. நான் வரும்போது இப்படியே கையை வச்சுட்டு வந்தேன். இப்படியே கை வச்சுட்டு ஒய்ஃபு என்ன அடிக்கடி பட்டுச்சா, என்ன கையை எடுங்க அப்படின்னாப்புல. கையை என் ஒய்ஃபை பிடிச்சி இழுத்துட்டாப்புல. ஆளும் மனுஷன் ஏன் மீசை எடுத்தீங்க, அதை வச்சுதான் ஏதோ புழப்பு ஓடிங்க, ஏன் மீசை எடுத்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டாப்புல. இல்லைம்மா ஒய்ஜி மகேந்திரன் எடுக்க சொன்னார், எடுத்தேன் அப்படின்னா. போச்சா ஒரு ஏதோ அடியால் பண்ணி ஒரு 300-400 சம்பாதிச்சிருப்போம், அதுவும் போச்சா. அது ஒய்ஃபு ஐயோ நீ நைட்டு டிஃபன் கட்டுப்படுது நினச்சிட்டு
அப்புறம் 2 தோசை சுட்டு நான் வச்சாப்புல சாப்பிட்டேன். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மேனேஜருக்கு செட் ஆகலை, அதுவும் 2-3 சீரியல் பண்ணால் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் காமெடி லைனில் முயற்சி பண்ணேன். விவேக் சார், வடிவேல் சார் 2 பேரும் அப்போ தான் அப்கமிங் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. விவேக் கூடவே பார்ப்பேன், வடிவேல் சார் கூட பார்ப்பேன், விவேக் கூட பார்ப்பேன், வடிவேல் கூட பார்ப்பேன். இப்படி பார்த்ததுல வடிவேல் கூட செட் ஆகிட்டேன். ஒரு படம் 19 பூவேன்னு ஒரு படம், இன்னும் ரிலீஸே ஆகலது. ராம்கி, கரண், சங்கவி நடிச்சிருப்பாங்க. அதில் தான் நான் வடிவேல் கூட முதல்ல நடித்தது. ஃபிலிம் சிட்டில் நடித்தோம். அந்த காமெடி சூப்பர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உடனே 2வது படம் ராஜா, அஜித் சார் படம், ஊட்டி கூட்டி போயிட்டார். அப்படியே கண்டினியூஸாக ஒரு 8 வருஷம் அவர் கூட அப்படியே டிராவல். ஆமா, நீங்க வடிவேல் சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தூரம் உங்க ஜேர்னி டிராவல் வந்து இருந்திருக்கு. பட் விவேக் சாரோட ஏன் அது இல்ல? விவேக் சார் கூட அதான் ஒரு 10 படம் நடிச்சிருப்பேன். லாஸ்ட் அந்தோனியார்னு ஒரு படத்தில் நல்ல சீன் நடிச்சிருப்பேன். அதில் காதல் சடு கூட நடிச்சிருப்பேன். அஜித் சார் விவேக் காமெடியில் நடிச்சிருப்பேன். ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அதிகமாக தான் சொல்லல, கலர் தான் டிஃப்ரெண்ட். என்ன விவேக்கே சொல்லுவார், என்ன கணேஷ் நீங்கள் வந்து வடிவேல் கூட ஈக்குவலாக அவர் சீன். ஆனால் வடிவேல்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னன்னா, ஆப்போசிட் நடிக்கிறவங்களுக்கு நடிக்க வைப்பார். அந்த டைலாக் கொடுத்து அவர் வாங்குவார், கொடுத்து அவர் ரியாக்ஷன் பண்ணி ரியாக்ஷன் அடிச்சுட்டு போயிடுவார், எங்களுக்கு காலி பண்ணிடுவார். யார், வடிவேல் சார். விவேக் சார் கூட நடிக்குது எப்படின்னா, அவர் தான் பேசிட்டு இருப்பார், கூட இருக்கவங்க எங்காவது 1-2 டைலாக் பேசிட்டு இருப்பான், அவ்வளோதான். அந்த டஃப் கிடைக்காது. அது அவரே சொல்லுவார், விவேக்கே சொல்லுவார். அதனால நான் ஒரு படம் அந்தோனியார்னு ஒரு படம் என் ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ணாரு, பாண்டி, சிடி பாண்டின்னு. மணப்பாடு போயிருக்கோம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. ஹீரோ அவர் டைரக்டர் சொன்னாரு, ஹீரோ இவர் கூட விவேக் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆளாக பண்ணிக்கலாம் கணேஷ் வாங்கன்ட்டாரு. அங்கே போனால் என்ன விவேக் சார் சேர்க்கலை, 4 பேர் ஒரு ஆளாக சேர்க்கலை. உட்கார 5 நாள் உட்காந்துருக்கேன். ஒரு நாள் கோவம் வந்துச்சு, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, டைரக்டர் சொன்னீங்களா? இல்லை, அப்போ தான் கூப்பிட்டு சொன்னேன், கணேஷ் இதில் வந்தீங்கன்னா 4 பேரில் ஒரு ஆள் எப்பாவது ஒரு டைலாக் பேசுவேன், ஆனால் தனியாக ஒரு சீன் வச்சிருக்கேன் உனக்கு, நீ தனித்தனி சீன் நல்ல சீனாக வடிவேல் கூட பண்ணியிருக்கேன், அதனால ஒரு தனியாக ஒரு சீன் வச்சிருக்கேன்னா எனக்காக ஒரு சீன், அற்புதமான ஒரு சீன் அந்தோனியார் படத்தில். அது மாதிரி நல்லா எங்களுக்கு வடிவேல் சார் கூட நடிச்சனால தான் அந்த அளவுக்கு ரீச் ஆகும். சூப்பர் சார். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா. பாடுறதுக்கு ரெடியா சார்? பாடுவேன். ஆக்சுவலா நாங்க தான் வந்து பாட போறோம், பட் நீங்க வந்து பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால நீங்களே ஒரு அருமையான பாடலோட இந்த செக்மெண்ட் ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி புருஷ பொன்னம்மா, அடி என்ன அடி முனியம்மா, ஓ கண்ணுல மையி யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், கண்ணாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசுவ வச்சு, கண்ணாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசுவ வச்சு, ஓர கிழிஞ்சதென்ன கண்ணம்மா, அதுல ஒய்யார தெரியுதடி பொன்னம்மா, என்ன அடி முனியம்மா, ஓ கண்ணுல மையி யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். எனக்கு வந்து இதுல வந்து ஒண்ணு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து கண்ணம்மா மேல ஏதோ ஈர்ப்பு இருக்கு. அந்த கண்ணம்மா யாரு? என்னம்மா பாடுறேன்மா, அது என்னம்மா பாடுறதை விட எங்களுக்கு அந்த கண்ணம்மா ஒரே அந்த கண்ணம்மா யாரு இருக்கு, யாருக்கு தெரியும்? நடராஜன் ஒருத்தர் எம்ஜிஆர் காலத்துல அவர் பாடின பாட்டு தான் அது. ஓகே. ஆனா உங்க லைஃப்ல யாரு சார் கண்ணம்மா? எனக்கு கண்ணம்மாலாம் யாருமே இல்லம்மா, என் வீட்டுக்காரி தான் எனக்கு கண்ணம்மா. ஓகே. அதுக்கு முன்னாடி முதல் காதல்லாம் எனக்கு அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. அதனால நீங்க யாரையும் காதல் பண்ணது இல்ல மனைவிக்கு முன்னாடி? யாரையும் காதல் பண்ண, சினிமாவை தான் காதல் பண்ணேன். அருமை. இப்ப என்ன செக்மெண்ட் என்றால், நாங்க வந்து பாட ட்ரை பண்ணுவோம், அந்த பாட்டுல இருந்தே நாங்க கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. சோ இந்த பாடல் இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், என்னைக்காச்சும் தூங்கி லேட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களா? நடந்திருக்குமா? நடந்திருக்கா? தூங்கிட்டேன். ஒரு படம், யார், விஜய் சார் அவங்க அப்பா ஒரு படம் எடுத்தாரு, ஆமா மாண்பு மாணவன் நினைக்கிற ஒரு படம், சொன்ன டேட்ல வர முடியல, தூங்கிட்டேன். ஏதோ ஒரு தூங்கிட்டேன். தூங்கி எதிர்த்து போதுக்குள்ள அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு, போயா வெளில போயான்றேன். அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் தூங்கிட்டு வேற ஊர்ல போய் இறங்கியிருக்கேன், பஸ்ல போகும்போது வேற ஊர்ல இறங்கியிருக்கேன், வேற பேக் எடுத்துட்டு நான் போயிருக்கேன். ஓ, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி எப்பயாவது நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நீங்க ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க, ஓகே பிரேக்னு சொல்லிருப்பாங்க, நீங்களும் சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏஞ்சி வந்து பார்த்தா எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் இருப்பீங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு? அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி அவ்வளவு மோசமா எல்லாம் அவ்வளவுதான் தூங்கினது இல்ல. அவ்வளவுலாம் தூங்க மாட்டேன், கும்பகர்ணம் நானு. ஓகே. அடுத்த பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த சாங் தான்.
இந்த கொஸ்டின் என்னன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா தான் உலகத்தை எதிர்த்து போராட முடியும். போராடணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கு வந்து புரட்சி தலைவருடைய பாடல் இது. ஆமா. அவர் என்ன சொல்றா, தன்னை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த உலகத்துல போகலாம், எந்த தொழிலும் போராடலாம், சினிமாவிலையும் போராடலாம், வாழ்க்கையில் எதனாலும் போகலாம். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன அதுபடிதான் இப்ப போயிட்டு இருக்கேன் நான் சினிமாவில். நீங்க உங்க கூட இருக்க நண்பர்கள் இல்லைன்னா உங்க கூட இருக்க ரிலேஷன்ஸ் அவங்களா இருப்பாங்களா, அவங்களே யாராவது வழி மாறி போனா இந்த சாங்கை உதாரணமா காட்டி அட்வைஸ் பண்ணதெல்லாம் உண்டா? கண்டிப்பா அப்பா போறோம், கண்டிப்பா நான் அட்வைஸ் பண்ணுவேன். என்ன அதனால திட்டி இருக்காங்க, ஒரு பெரியவர் போய் அப்படின்னு திட்டிருக்கேன். சூறக்காத்த போல வராடா, சொடுக்கு போட்டு அழைக்க வராடா, ஆணும் பெண்ணும் கலந்து வராடா, உன்னை பிரிச்சு மேய்க்க எழுந்து வராடா. டே 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 இந்த பாடல் உங்க வாழ்க்கையில யாரு காஞ்சனாவா செயல்படுறது? என் வாழ்க்கையில அப்படி யாரும் வரலமா. யாருமே இல்லையா சார்? யாராவது ஒருத்தவங்களை கண்டாலே நீங்க பயப்படுவீங்கல்ல, ஐயோ இவங்களா? ஷூட்டிங்ல வர்ற லேடிஸ் யாராவது அது மாதிரி அவங்களை கண்டு பயந்துருக்கேன். ஆனா அப்படி நிஜ வாழ்க்கையில எனக்கு அந்த மாதிரி யாருமே வரல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆசையா நினைச்சிருப்பீங்க, இது நடந்துரும்னு நீங்க வந்து அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. பட் அந்த விஷயம் நடந்திருக்காது. அப்ப என்னைக்காவது என்னடா கடவுளே நான் நினைச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கொஞ்சம் சங்கடப்பட்டிருக்கேன். முதல்ல சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம். நான் நினைச்சு ஹீரோ நினைச்சு வந்தேன், நடக்கல இல்ல. அதனால கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அதனால நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. அதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். Let me sing a குட்டி story, pay attention, listen to me. If you want, take it, or else ban on tension, leave it, baby. Life is very short, நண்பா. Always be happy. Yes, நம்மளோட தளபதி விஜய் அவர்களோட பாடல் இது. So குட்டி ஸ்டோரி. இப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களை பத்தின ஏதாவது ஒரு சீக்ரெட் அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியால வைரலா போகும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. அப்படின்னு எனக்குன்னு ஒன்றும் பெருசா குட்டி ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் திறந்த புத்தகம் தான். நான் எதுவுமே ஒளிமறை வச்சுக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் என் மனைவிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம காசு எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் கொண்டு கொடுத்துருவேன். எந்த பிரச்சனை நடந்தால் ஸ்பாட்டில் எவ்வளோ ஒருத்த முறைச்சா நான் கூட போய் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இப்போ சண்டைக்கு வந்தாமா அப்படின்னு. அதனால் ஒளிமறைவு மேக்சிமம் 99% இருக்காது. ஆனால் குட்டி ஸ்டோரிக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து சினிமாவாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். சினிமா என் மூச்சு ஃபுல்லாக சினிமா தான். இன்னும் ஒரு சில நேரங்களில் கடவுள் நம்மளுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அவ்வளோதான் நினச்சேனே தவிர அதுக்காக வருத்தப்பட்டு நான் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துக்கலாம் கிடையாது. நீங்க வந்து ஓப்பன் புக்னு சொல்லிட்டீங்க. பட் உங்ககிட்ட வந்து சீக்ரெட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்களா? லைக் நீங்க விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் இந்த விஷயத்தை போற போக்குல சொல்லியிருப்பாங்க, இப்ப அதை சொன்னா ட்ரெண்டிங் ஆயிடும், நான் இன்னைக்கு ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிறைய இருக்கு. யாராவது ஒருத்தர் திட்டினோம்னாலே ஓவர் ட்ரெண்டிங் ஆயிடுமே. உங்ககிட்ட யாராவது பத்தி திட்டின விஷயத்தை அப்படி சொன்னீங்கன்னா நாங்க ட்ரெண்ட் ஆயிப்போம். நிறைய பேர் திட்டிருக்கேன். இப்போ எங்கள் வடிவேல் சார் எடுத்துங்க, கூட நடிச்சவங்க எல்லாருமே அவர் திட்டுறாங்க. நான் மட்டும் திட்ட மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், என்ன அடையாளம் காமிச்சவர் அவர் தான். இந்த முகத்தை வந்து மக்களுக்கு அடையாளம் காமிச்சவர் தான். எதுக்கு போய் திட்டுவானே? நான் வடிவேல் சாரை நம்பி சினிமாவுக்கு வரல, ஆனால் வந்த இடத்துல ஒரு ரூட்டு கிடைச்சிது, அவர் கூட டிராவல் ஆனோம், நம்மளை அறிமுகப்படுத்தினார், மக்களுக்கு காமிச்சார். அது ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளம் இருக்கவரை நினைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ஒரு அடையாளம் காமிச்சவர், எதுக்கு அவரை போய் திட்டுவானே? ஓகே, அதனால ஓகே, டேக் இட் ஈஸி. சோ என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா சார், வடிவேலு சார் வந்து நல்லா போயிட்டு இருந்த சினிமா வாழ்க்கையை அவரே வந்து ஏதோ குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால வந்து இப்ப அந்த லெவலுக்கு பிஸியா இல்லாம இருக்காரு, அதனால நமக்கும் நிறைய சான்சஸ் எல்லாம் போயிடுச்சு, அவர் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? வடிவேல் சாரா? ஆமா. இல்ல, ஒரு மனிதருக்கு வந்து நேர காலங்கள் தாமா. இது வந்து அவரு தப்பு பண்ணு சொல்ல முடியாது. ஒரு பீக்கு, ஒரு சுக்கிரதேசம் 16 வருஷம் பீக்ல இருந்தார் அவர். நாங்களும் அது கூட டிராவல் ஆனோம். அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் அந்த மாறிடும்ல, அடுத்தடுத்து ஜென்ரேஷன் அப்படியே வந்தாங்க, போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் மேலதான் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஒருவன் முதலாளி, உலகில் முற்றவன் தொழிலாளி, விதையை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அது அப்படியே தெரியுப்பாரு. வரவன் முதலாளி, உலகத்து மற்றவன் தொழிலாளி. எப்படி அதே வயசு? நல்லா இல்லையா சார்? நல்லா இருக்கு. மோட்டிவேட் பண்ணல நீங்க தான். என்ன அதாவது என்ன சொல்றாங்கன்னா, விதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, விதியே மதியால வெள்ளலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான விதி தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து, சார் எனக்கு சினிமா வாய்ப்பை வரலையே அப்படி வீட்டுக்குள்ளேயே நான் படுத்திருந்தா வராது. அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ண, அதுதான் அந்த அர்த்தம். அந்த லாஸ்ட் வரி இருக்குல்ல, அதுதான் விதியை மதியால வெல்லலாம், முயற்சி உடையான் எகிழ்ச்சி உடையான் ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி தான் அது.
என்னைக்குமே நம்மளுக்கு வந்து வரும்னு உட்காரக்கூடாது, நம்மளும் முயற்சி பண்ணணும். ஆனா இந்த பாட்டுக்கு நான் என்ன கொஸ்டின் வச்சிருந்தேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்ல, யாரும் என்ன புஷ் பண்ண முடியல ஹீரோவன். ஆமா இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா யாரோ பேக்ரவுண்ட் வச்சு வந்துடுறாங்க, என் அப்பாவோட பையன், நான் தாத்தாவோட பேரன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்கல்ல சினிமாக்கு. அப்ப அவங்களே தான் முன்னேறிட்டு இருப்பாங்களா? நம்மள மாதிரி வந்து புதுசா ஒருத்தவங்க வரவங்க முன்னேறவே முடியாதா? வந்திருக்காங்க. இப்ப வந்து நீங்க ரஜினி சாருக்குலாம் எந்த பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, அது யோகம் தான். பேக்ரவுண்டும் வேணும், அதே நேரத்துல யோகமும் அவங்களுக்கு பலமா ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து அந்த காலத்துல சந்திரசேகர் ஒருத்தர் வந்தார், எந்த சினிமா பேக்ரவுண்ட்ல. இப்போ சிவகார்த்திகை வந்து இதுல இருந்து வந்தாரு, மீடியாவில இருந்து வந்தாரு. சினிமா ஸ்டாருங்களை விட தனியாப்பட்ட முறை நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் யோகம் அவங்களுக்கு பக்கபலமா இருந்துச்சு, அதனால வந்துட்டாங்க. எனக்கு அந்த யோகம் பக்கபலமா இல்லை. ஓரளவுக்கு சினிமாவுக்குள்ள நம்ம உருண்டுகிட்டு இருக்கோம். இன்னும் வரையும் சினிமா சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு. பட் அதையும் தாண்டி சில பேத்துக்கு லக் இருந்து ஒரு 2-3 படம் ஹிட் ஆயிடுது, செம்ம ஆட்டம் ஆடுறாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக டல் ஆயிடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டேலண்டே இருக்காது, பட் இன்னும் சர்வை பண்ணிட்டே இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னடா இவன்லாம் இப்படி இருக்கான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அதாம்மா 2 விஷயம். ஒண்ணுன்னு நேர காலம், நம்மகிட்ட திறமையை வளர்த்துக்கணும், நேரமும் வரணும். இந்த நேரம் வரும்போது திறமை இருந்துச்சுன்னா லாங் டைம் நிக்கலாம். திறமை மட்டும் இல்லாம நேரம் மட்டும் வந்துச்சுன்னா கொஞ்ச காலம் தான் நிக்கலாம், அதுக்கப்புறம் காணாம போயிடும். ஏன்னா திறமை இல்லை, யோகம் வந்துச்சு, அந்த யோகத்தை திறமை வந்து தான் பயன்படுத்திக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து திறமை இல்லைன்னா யோகம் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் தான் பளிச்சுன்னு போயிடும். அதுக்கு தான் ஸ்டார்னு வச்சாங்க. இந்த திரைத்துறையில் வந்து ஸ்டார் வந்து கொஞ்ச நாள் பளிச்சுன்னு போயிடும். அதான் இதுல கொஞ்சம் திறமை வளர்ந்துட்டா லாங் டைம் நிக்கலாம். சூப்பர் சார். சோ பாட்டு செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். தமிழ் தாண்டி மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் நடிக்க ட்ரை பண்ணீங்களா? ஏன்னா நீங்க ஹீரோ ஆகணும் தான் ஆசைப்பட்டு வந்தீங்க நம்ம தமிழ் சினிமாக்கு. பட் தமிழ் தாண்டி மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் உங்களுக்கு சான்சஸ் வந்துச்சா? அந்த அப்ப இப்ப இல்ல, 90ல வந்து ஒரு படம், மலையாளத்துல ஒரு படம் நடிச்சேன், தெலுங்குல ஒரு படம், கிருஷ்ணான்னு ஒரு நடிகர். இப்ப வந்து மகேஷ் பாபு இருக்கார்ல, அவங்க அப்பா பெரிய ஹீரோ, அவரு கூட சொட்டால் அப்பையான்னு ஒரு தெலுங்கு படம். இங்கதான் வாயினி ஸ்டுடியோ, சென்னையில வாயினி ஸ்டுடியோன்னு பெருசா இருந்துச்சு, அங்க நடிச்ச ஒரு படம் தெலுங்குல. அப்புறம் நாங்க நடிச்ச படம்லாம் தெலுங்கு டப் பண்ணி போச்சு. ஆமா, இந்த மூஞ்சியை மற்ற லாங்குவேஜ்ல எப்படி ஏத்துக்குவாங்க? ஆனா வந்து சொன்னாரு, நீ தமிழை விட மலையாளத்துல போய் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிருக்கலாம். நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் போயிருப்பீங்க, மக்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக உங்களை ஒரு சில சீன்ஸ்க்கு போட்டு செம்மையா வந்து டார்ச்சர் பண்ணிப்பாங்க, ரீடேக் இன்னும் சொல்லி நீங்க என்னடா இது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் தியேட்டர்ல பார்த்தா அந்த சீன் வேற லெவல்ல வந்து நாங்க பாராட்டியிருப்போம், உங்களை கைத்தட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த சீன் இப்போ வரைக்கும் பேசப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி சீன் எந்த சீன் நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு இதுக்காக நம்ம இவ்வளவு டெடிகேட் பண்ணோம், சூப்பர் பண்ண தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சீன் எந்த சீன்? நிறைய இருக்குது. அதுல ஒரு 3 படம் ரொம்ப வித்தியாசமா. அதாவது கண்ணும்னு ஒரு படம், அந்த மாரிமுத்து டைரக்டர் இறந்துட்டாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. வடிவேல் சார் காமெடி, குற்றாலத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து ராசு முதல்ல வந்து டைலாக் காமெடி எழுதுறாரு. அதில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்கன்னா, நான் ஒரு ஃபேர் பாடியோடு உட்காந்துக்கிட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி இதில் உட்காந்துருப்பேன். வடிவேல் சார் அப்படி கிராஸ் பண்ணுவார். அண்ணே வணக்கண்ணே அப்படிம்பாரு. வணக்கண்ணே அண்ணே, ஒரு 3 தொழில் பண்ணலான் இருக்கண்ணே அப்படின்பா. ஓ நல்ல விஷயமாச்சே, பண்ணலாமே அப்படிம்பாரு. அதுக்கு 3 தொழில். என்னென்ன தொழில்ப்பா? ஒன்று கற்பழிப்பு, ஒன்று கொள்ளையடிக்கிறது, ஒன்று திருடுறது. இந்த 3 தொழில் சார். நல்ல தொழிலாக இருக்கல, அதில் ஒன்று செலக்ட் பண்ண. என்ன தொழில்? அதுக்கு 3 விரலை காட்டுவேன், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே, அந்த தொழில் நான் பண்ணுறேன் அப்படிம்பாரு. முதல்ல ஒரு விரலை காட்டுவேன். இது வந்து கொள்ளையடிக்கிறதா? அது இல்லை. ரேப் பண்ணுறதா? அது இல்லை. கொலை பண்ணுறது? ஆமாண்ணே. ஆள் காட்டி வரல. அது உங்களே காட்டுது பார்த்தீங்களா? உங்களே காட்டுது பார்த்தீங்களா? என்னண்ணா அப்படி சொல்ற? விரலத்தானடா தொட்டேன், தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. இந்த சீன் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. நிறைய டேக் வாங்கினேன். டைரக்டர் திட்டினா, என்ன கணேஷ் அப்படி பண்ணாரு. ஆனா படத்துல பார்க்கும்போது இந்த சீனு அவ்வளோ பிரமாதமா, நானே இவ்வளவு டைமிங் வடிவேல் சார் பாராட்டினாரு, சீனை பார்த்துட்டு பாராட்டினாரு. பிரமாதம் பண்ணிருக்காரு கணேஷ் சார், நல்ல டைமிங்கு, அந்த ரியாக்ஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாரு. எனக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தது, ஏன்னா டைலாக் தொட்டுட்டு தானே மாட்டிக்கணும், இப்படிலாம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அவ்வளோ சிரமம் பண்ணாரு. அந்த காமெடி வந்து இன்னைக்கு வரையும் பேசக்கூடிய காமெடி. அருமை சார். ஆமா, அதே மாதிரி சரத்குமார் படம், ஒரு படம் பார்த்துருப்பீங்க, டெலிஃபோன் பூத் தலை வச்சு படுத்திருப்பேன். ஏவிஎம்ல தான் அந்த படம், அந்த சீன் சொல்லியாச்சு. மொதல் நாள் நைட்டு சொல்லிட்டாரு, காலைல ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டோன்னே ஒரு 2-3 பேர் உடனே மேக்கப் பண்ணி என்ன பண்ணாரு, எனக்கு வந்து இதுலேருந்து இது வரையும் இந்த ராமத்தை 3 கோடு மாதிரி போட்டு, அந்த அணில் 3 கோடு மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டாரு. நான் அப்படியே ஒரு மாதிரி வேறு முடிச்சுட்டு உட்காருங்க. வடிவேல் சார் அங்கேருந்து வந்தார். என்னடா யாரா உனக்கு ரோடு போட்டதுக்கு தலையில் அப்படின்னாரு. மேக்கப் பண்ணி தானே கூப்பிட்டு, சரி அழி அழிச்சு ஏங்க அந்த 3 பேர் வாப்பா அப்படின்னாரு. எங்க யார் 3 பேர் எது கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, வாங்க பாப்பா அதெல்லாம் எடு, அதெல்லாம் டேபிளில் போட்டாங்க. உடனே உட்கார வச்சாங்க. உட்கார வச்சிட்டோன்னே அந்த இதெல்லாம் பார்த்தா, இந்த சேவிங் பண்ணுற பார்பர் ஷாப்லேருந்து சேவிங் பண்ணுறது எல்லாம் வந்துருச்சு. பிளேடு அந்த இதெல்லாம் வந்துச்சு.
ரெடி எடுக்கு கணேசன் இதுல இருந்து இது வரை எடுத்துருங்க அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இது இப்போ எடுக்க சொல்றீங்க, முடியா இருக்குதே பாதி முடி தானே அப்படின்னு. என்னடா நல்லா இருக்குமா கணேசா, ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னாரு. ஐயோ என்னடா இது ரொம்ப பிடிச்ச இல்லை, மாட்டேன்னு சொல்ல முடியாது, சீன் நல்ல சீனு. என்ன பண்ணுறாரு, சரி உட்கார வச்சு எடுத்தாச்சு. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இப்படியே ஓரமாக எடுத்தாங்க, ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. நல்லா வந்து கேமராமேன் சார் கார்த்திக் சார் வந்து தடை பார்த்து இன்னும் கொஞ்சம் சுரண்டுனாரு. சுரண்டி பழம்னு வச்சாச்சு. நல்லா எண்ணெயை லேசாக தடவினாங்க. டேபிளில் அப்படி தலையை வச்சு படுக்க வச்சுட்டாங்க. என் தலைமையில தான் கேமரா வந்து வரும். வடிவேல் சார் அப்படி கிராஸ் பண்ணவர் அப்படி சறுக்கு அடிப்பார். அடிச்சுட்டு என்னடா மூக்கையும் காண முழியை காண அப்படிம்பாரு என்னை பார்த்து. நான் உள்ள கவுந்துக்கிட்டு இருப்பையோ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கியாம எழுதி போடுங்கடா வலிக்கீடு விழுந்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போவார். ராங் கால் அவரை அடிச்சு உடப்பார். அந்த காமெடி இந்த சீன் எடுக்கும்போது உண்மையில் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். சரி என்னடா அது முடியெல்லாம் இருக்கிற முடியெல்லாம் வலிச்சு விட்டாங்களே, இது எந்த அளவுக்கு உருக்கட்டானா படம் பார்த்தா அந்த காமெடி தான் ஹைலைட் ஆகுங்க. டாப் 10ல நம்பர் 1 சூப்பரான காமெடி. அதுல என்னன்னா அங்க ராங் கால் போ அடிச்சு உடச்சு ஒரிஜினல் ஒரு கண்ணாடி எனக்கு பக்கத்துல விழுவும். ஒரிஜினல் கண்ணாடி விழுந்துச்சு. தலையில் விழுந்துச்சுன்னா டாரா பொழந்துரும் கணக்கு. அப்புறம் அடிச்சு வந்துட்டு ரிசர்வர் எடுத்துட்டு வந்து பேசுவார். டேய் சொல்லி வை பாரு, யாருக்கிட்டடா சொல்ற, கடனை மட்டும் வாங்கி நான் டெலிஃபோன் பூத்து நடத்திட்டு இருக்கேன், அடிச்சு உடச்சது எல்லாமே இதில் சொல்ல சொல்லியார். தூக்கி அந்த கேமராவுக்கு முன்னாடி அவர் அப்பவே 90 கிலோ இருப்பார். நான் ஒரே ஆள் தான் ஃப்ரண்ட்ல பிடிப்பேன், இங்கே பிடிச்சிக்குவேன். 3 டேக் ஆகி போச்சு. அதில் அப்படி கேமராவை காட்டி அப்படி தூக்கி கேமரா வெளியில் அப்படி கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும். அங்கே போய் விழுவார். இந்த சீன் எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்கான ஒரு சீனு. ஏன்னா அவரை விட்டுறக்கூடாது. அப்போதான் கால் அடிபட்டு வடிவேலுக்கு வந்து இந்த கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்துச்சு. அதை பிடிச்சி ஒரு ஸ்டேரிங் மாதிரி திருப்புறான். அப்படி ஐயோன்னு கத்துறாரு டேக்ல. அது ரொம்ப ரிஸ்கான சீன். அந்த சீன் அதுவும் பேசப்பட்ட சீன். இது எல்லா சீனை விட என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னா, தகவல் சொல்ல வந்தவனை புடிச்சு புதைச்சிருவாங்க. நீங்க எந்திரிச்சு வந்து எல்லாரையும் துரத்திட்டு இருப்பீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து பிறகுன்னு ஒரு படம் காமெடி ட்ராக் எடுக்கிறோம் டிஆர் கார்டன்ல. அன்னைக்கு முதல் நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு. சுடுகாட்டில் அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சீன் வந்துருச்சு. முதல் நாள் மழை பெஞ்சிருக்கு. இப்போ என்னென்னா சீன் வந்து நான் வந்து ஒரு டைலாக் சொல்லுவேன். அண்ணே இந்த மாதிரி என்னடா சொல்லுவாங்க, என்ன பேரை சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பாடி வருதுண்ணே, அவங்க ஏதாவது அமெரிக்காவில் இருக்கா, நான் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணுட்டாங்க, அது வரையும் கொஞ்சம் நிழலில் படுத்துக்கிறேன்னு வடிவேல் சார் சொல்லிட்டு அவுட் போயிடுவேன். போய் படுத்துக்குவேன். படுக்க வரையும் கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீப்பை வந்து மண்ணுக்குள்ளே இருந்து நான் எந்திரிக்கணும். அது ஆர்டர் சொன்னாங்க, கொஞ்சம் படுக்கிற மாதிரி குழியை வெட்டுக்கடாங்க. வெட்டிட்டேன். நல்லா இப்போ ஈரமாக இருந்துச்சு. அது முதல்ல மழை பெஞ்சிச்சு லைட்டாக. உள்ளே படுத்துட்டேன். அவ்வளோ ஒரு துணியை வச்சு மேலே துணியை வச்சு மூடிட்டாங்க. இங்கே மட்டும் இங்கே கைக்கு நேரம் மட்டும் துணியை வச்சுக்கிட்டேன். அந்த ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணாப்புல, ஒரிஜினல் பணத்துக்கு வெட்டி போடும்ல மண்ணை, அந்த ரியாக்ஷனில் வெட்டி போட்டார். வெட்டி இங்கே போடும்போதெல்லாம் ஒன்றும் தெரியல. இங்கே போடும்போது என்ன அமுக்குது. இங்கே வரும்போது ரொம்ப அமுக்கு கத்திட்டேன். ஐயோன்னு கத்துறேன். இப்படி வச்சுட்டு கத்துறேன். வேமாடுங்கன்னு மண்ணுல மேலே ஃபுல்லாக ஈரமண்ணு கிடக்குது. அதுக்கப்புறம் ரெடி எனக்கு காலை விழுந்து ரெடின்னோன்னு அப்புறம் தான் மண்ணை உதறிட்டு வெளியில் வந்து எங்கடா டாயிம்பேன். மண்ணு ஃபுல்லாக கட்டையை துரத்துவே ஓடிடுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப ரிஸ்கான சீன். ஏன்னா மண்ணு ஒரிஜினலா பணத்துக்கு வெட்டி போடுற மாதிரியே இந்த ஆர்டர் போட்டான் என் மேல. பொத்துன்னு மண்ணு. ஆமா எப்படி என்ன ஏன்னா மூடி மண்ணு ஃபுல்லா மூடிட்டாங்க. அதனால துணியை வச்சுக்கிட்டேன், நான் கையை வச்சுக்கிட்டேன், எல்லாம் எடுத்துடலாம் டக்குனு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் கேட்க வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.